ஹை கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னொரு நெக்ஸ்ட் ஒரு டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இந்த டாப்பிக்கை பற்றி ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்னு ஹோலாக ஒரு இதாக போட்டிருந்தோம். ஓகேவா? அதோட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ், அதாவது இங்கே பின்னாடி புக் பேக்கில் கொடுத்துருக்கிறது என்னது அப்படின்ட்டு இப்போ வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் வரலாற்று குறிப்புகளில் ஆவணங்களில் முக்கியமாக இருக்க வேண்டிய ஒரு பெயர் என்ன பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனந்த ரங்கம். சரியா? அதாவது தமிழ் வரலாற்று குறிப்பு ஆவணங்கள். ஓகேவா? அதாவது வரலாற்றில் இருக்கப்பட்ட ஆவணங்கள் எல்லாமே முக்கியமாக அதில் எல்லாத்துலேயுமே இருக்க வேண்டிய ஒரு பெயர் என்னது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆனந்தரங்கன். ஓகேவா? அதுக்கப்புறம் செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, தமிழ்நாடு ஆவண காப்பகம், அதாவது டிஎன்ஏ அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேவா? தமிழ்நாடு ஆவண காப்பகம் என அழைக்கப்படும் சென்னை பதிவாளர் அலுவலகம் சென்னையில் இருக்குது. ஓகேவா? சென்னை பதிவாளர் அலுவலகம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, போர்ச்சுகீசியர்கள் வந்து வந்தாங்கள்ல நம்ம இந்தியாவுக்கு. அதான் போர்ச்சுகீசிய இளவரசர் ஹென்றி, அவர் அந்த நாட்டோட இளவரசர் என்ன பண்ணுறார், அவர் எப்படி அழைக்கப்படுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலுமி ஹென்றி என அழைக்கப்படுகிறார். ஓகேவா? அவர் வந்து மாலுமி ஹென்றி அப்படின்னு அழைக்கப்படுகிறார். அதுக்கடுத்து ஃப்ரான்சிஸ் டி அல்மெய்டா, அவங்களும் என்னென்னா போர்ச்சுகீசியர், அவங்க வந்ததில் ஒருத்தர் தான் ஃப்ரான்சிஸ் டி அல்மெய்டா. அவர் வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு கொள்கை என்ன பண்ணுவார் அப்படின்னா அறிமுகப்படுத்துவார், அதாவது பின்பற்றுவார். என்ன அப்படின்னா நீலநீர் கொள்கை அப்படிங்கிறத பின்பற்றுவார். ஓகேவா? அந்த நீலநீர் கொள்கை என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1505 அனுப்பப்பட்ட முதல் ஆளுநர் வந்து இவர் தான் அப்படின்னு சொல்லப்படுது. இந்தியாவில் போர்ச்சுகீசிய கடற்படையை பலப்படுத்துறது, இந்தியாவில் போர்ச்சுகீசியர்களோட கடற்படையை வந்து பலப்படுறது தான் இவரோட நோக்கமாக இருந்திருக்கு. அதனால் அவர் பின்பற்றிய கொள்கை நீலநீர் கொள்கை என அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேவா? அதாவது கடல் படையை பலமாக்குனா தான் வர்த்தகம் நல்லா இருக்கும் அப்படின்னு அவர் நம்பினார். ஓகேவா? அதனால் அவர் நீலநீர் கொள்கையை என்ன பண்ணார், அறிமுகப்படுத்தினார். ஓகேவா? அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஃப்ரான்சிஸ் டி அல்மெய்டா அப்படிங்கிறவர் நீலநீர் கொள்கையை பின்பற்றினார். இது இம்பார்ட்டன்ட். ஓகேவா? முகலாய பேரரசர் ஜஹாங்கீர் சூரத்தில் வர்த்தக மையம் அமைக்க ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு 1913 என்ன பண்ணாங்க அப்படின்னா அனுமதி கொடுத்தாங்க. யார் கொடுத்தாங்க அப்படின்னா முகலாய பேரரசர் ஜஹாங்கீர். எங்கே அப்படின்னா சூரத்தில். ஓகேவா? சூரத்தில் வர்த்தக மையம் அமைக்கிறதுக்காக. ஓகேவா? அடுத்து பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி 1664 கால்பர்ட் என்பவரால் உருவாக்கப்பட்டது. அதாவது பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனியை உருவாக்குனது யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா கால்பர்ட். ஓகேவா? எந்த வருஷம்? 1664. ஓகேவா? பாண்டிச்சேரி பிரான்சின் முக்கியமான மற்றும் வளமான குடியேற்றமாக விளங்கியது. பாண்டிச்சேரி தான் பிரான்ஸ், அதாவது பாண்டிச்சேரியில் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இடம் என்னென்னா ஃப்ரெஞ்ச் காலனின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அங்கே வந்து ஃப்ரெஞ்சுக்காரங்க வந்து அதிகமாக வந்து இருந்திருக்காங்க. ஸோ பாண்டிச்சேரியை தான் பிரான்சின் மிக முக்கியமான மற்றும் வளமான குடியேற்றமாக விளங்கியது அப்படின்ட்டு இந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸில் என்ன பண்ணியிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் கீழே ஒவ்வொரு ஒன்வேர்டு முக்கியமாக இருக்கிறத சொல்லிடுறேன். இந்தியாவில் போர்ச்சுகீசிய ஆதிக்கத்திற்கு அடித்தளம் அமைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்ஃபோன்சா டி அல்பூர்க். ஓகேவா? அதுக்கப்புறம் பின்வரும் ஐரோப்பிய நாடுகள் இந்தியாவுக்கு கடல் வழியை வந்து கண்டுபிடிக்கிறதுல வந்து ரொம்ப முக்கியமாக இருந்த நாடு எதுனா போர்ச்சுகல். அதான் போர்ச்சுகீசியர்கள். ஓகேவா? அதுக்கப்புறம் 1453 ஆண்டு கான்ஸ்டாண்டினோபிள் யாரால் கைப்பற்றப்பட்டதுன்னா துருக்கிக்காரங்களால் கைப்பற்றப்பட்டது. ஓகே. சர் வில்லியம் ஹாக்கின்ஸ் டேஸ் நாட்டை சேர்ந்தவர்னா இங்கிலாந்து. இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் கட்டிய முதல் கோட்டை சென்ட் ஜார்ஜ் கோட்டை. எங்கே இருக்குது அப்படின்னா சென்னை தான். ஓகேவா? ஆமாம், சென்ட் ஜார்ஜ் கோட்டை சென்னை. சென்ட் லூயிஸ் கோட்டை வந்து பாண்டிச்சேரி. அப்புறம் சென்ட் வில்லியம்ஸ் கோட்டைன்னு நினைக்கிறேன், அது கொச்சின். அப்புறம் இன்னொன்று என்னென்னா கடலூரில் கட்டப்பட்டது வந்து சென்ட் ஏதோ ஒரு பேரே, சென்ட் டேவிட் கோட்டை. ஓகேவா? அதாவது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதான் புனித பிரான்சிஸ் ஆலயம் கொச்சி. நான் வில்லியம்ஸ்னு சொல்லிட்டேன். பிரான்சிஸ் ஆலயம் கொச்சி, புனித லூயிஸ் கோட்டை பாண்டிச்சேரி, புனித ஜார்ஜ் கோட்டை சென்னை, புனித டேவிட் கோட்டை கடலூர். இதெல்லாம் கட்டப்பட்டது. அதிலிருந்து தான் ஒரு கொஸ்டின் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஒன் வேர்டில் கேட்டிருக்காங்க, சென்ட் ஜார்ஜ் கோட்டை. ஓகேவா? முதல்ல கேட்டது சென்ட் ஜார்ஜ் கோட்டை எங்கன்னா சென்னையில். ஓகேவா? அதுக்கப்புறம் ஐரோப்பிய நாட்டினோடதும் வியாபாரத்திற்காக இந்தியாவிற்கு வருகை தந்த கடைசி ஐரோப்பிய நாட்டினர் பிரெஞ்சுக்காரர்கள். ஓகேவா? தரங்கம்பாடியை வந்து யாருக்கு வர்த்தக மையமாக வச்சுருந்தாங்கன்னா டேனியர்கள். ஓகே, டேனியர்கள். அவ்வளோதான் இருக்குது.
ஓகேவா? நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்ட் 2 வீடியோவில் வந்து மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய். மறக்காமல் என்ன பண்ணுங்கள், படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா லாஸ்ட் மினிட்ல படிக்கிற முக்கியமான இம்பார்ட்டன்ட் டாபிக் இது. அது மட்டும் இல்லாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஏன்னா எங்களுக்கு ரொம்ப ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் பார்ட் 2 வீடியோவில் மீட் பண்ணலாம்.